புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலை அடுத்த இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருக்கிறது. அதன் பிறகு இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு வானிலை ஆய்வு மையம் தொடர் கண்காணிப்பில் இருக்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலை அடுத்த இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருக்கிறது. அதன் பிறகு இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு வானிலை ஆய்வு மையம் தொடர் கண்காணிப்பில் இருக்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலை அடுத்த இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருக்கிறது. அதன் பிறகு இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு வானிலை ஆய்வு மையம் தொடர் கண்காணிப்பில் இருக்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.